Avara Viష్nurev cha Yogasya Karanam योगश्चरणं चैव सर्वं Vishmayam विश्वमयं Jagat. இது லாஸ்ட் கிளாஸஸ் எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா சார்? So essentially, நட்சத்திரங்களும் நவாம்சத்துல ஒன்னொன்னா போகாது. அதனால இட் அலைன்ஸ் வித் அந்த ஆமா நட்சத்திரம் இந்த பாத்திரத்துல எப்படி வருதுன்னு நம்ம வந்து ஆமா ஆமா. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த வக்கரம் வக்கரம் வந்து நம்ம பெருசாலாம் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ அந்த அந்த கிரகம் எந்த ராசியில இருக்கோ அது அப்படியே எடுத்து பலன் சொல்ல வேண்டியதுதான். இப்போ சனி மகரத்துல இருக்காருன்னா மகரத்துல சனி இருக்காருன்னு எடுத்து பலன் சொல்லலாம். கும்பத்துல சனி இருக்காருன்னா கும்பத்துல இருக்கிற மாதிரியே எடுத்து பலன் சொல்லலாம். நம்ம ரொம்ப ஒவ்வொரு தடவை பாக்குறப்போ நம்ம அவர் என்ன சாரத்தை வாங்கியிருக்கார் என்ன இதெல்லாம் நம்ம பெருசா அனலைஸ் பண்ண போறது இல்லை. சில கேசஸ்க்கு தான் ரொம்ப நம்மளுக்கு ஆன்சர் வராது. இல்லைன்னா ஜாதகத்துல எல்லாமே கரெக்டா இருக்கும் ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கும். அப்படிங்கிறப்பதான் நம்ம சாரத்தை எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பா போக வேண்டியது எல்லாமும் இருக்கும். ஸோ இது வந்து இன்னைய டேட் 9 மே நம்ம ஜனவரி இது எடுத்துப்போம். வக்ரம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 1 எடுத்துப்போம். ஜனவரி 1 2023 6/2. ஸோ சனி சுக்கிரன் வந்து கும்பத்துல இருக்கா இல்லையா, மகரத்துல இருக்கு. ஆமா, மகரத்துல சனி சுக்கிரன் மகரத்துல இருக்கார். இப்போ சனி என்ன ராசியில என்ன சாரத்துல இருக்கார்? சனி கன்னியால இருக்கார். இது சரி, இது நவாம்சத்துல இங்க வந்து ராசியில மகரத்துல இருக்கார். அப்போ மகரத்துல என்னென்ன நட்சத்திர பாதங்கள் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கணும். இது மனசுலயே இருக்கணும், பை ஹார்ட்டடாவே இருக்கணும். உத்தராஷாடா தனிஷ்ட 2ஆம் பாதமா? அல்ல, ஆமா தனிஷ்டா 2ஆம் பாதம். ஆமா. பிரபுஜிக்கு புரிஞ்சது இல்லையா அவருக்கு, அண்ணாக்கு? இல்ல இப்ப பட்டு நீங்க 2வது பதம் சொல்றீங்க. ஆனா இப்போ இது அந்த நீங்க அனுப்பிச்ச சார்ட் புரிஞ்சுது. அது வந்து ஓகே வரணும் அப்படிங்கிறது தெரியுது. அவர் அந்த கால்குலேட் பண்றதுக்குள்ள நீங்க பட்டுன்னு சொல்லிருக்கீங்களா? இல்ல சி நான் என்ன சொல்றேன் தெரியுமா, அவரோட 2 மெசேஜ் இருந்திருக்கு. ஒன்னு வந்துட்டு அந்த எந்த ராசியில எந்த நட்சத்திரம்னு சாரத்துக்கு, வந்துட்டு அந்த நட்சத்திர குரூப், அது அந்த 2 மெசேஜஸ் பக்கத்துலயே வச்சுட்டு அதோட பிரிண்ட் அவுட் ஈஸியா இருக்கும். இதுக்குன்னா 3 தானே செட். நான் அப்படிதான் பார்த்து சொல்றேன், எனக்கு பைஹார்ட்ல இல்லை. ஆனா இப்ப மகரத்துல வந்து உத்தராஷாடா 3 பாதம் இருக்கு, ஸ்ரவணம் 4 பாதமுமே இருக்கு, அப்புறம் தனிஷ்டாவுல 2 பாதம் மட்டும் இருக்கு. அப்ப இந்த 9 பாதத்துக்குள்ள ஏதோ ஒரு பாதத்துலதான் சனி வந்து நிக்கணும் இல்லையா? இப்ப நம்ம ஒவ்வொன்னா ஒவ்வொரு சைக்கிளா எண்ணிட்டு வரணும். சனி வந்து பண்றதுக்குள்ள பட்டு நீங்க சொல்லிட்டீங்க. உத்தராஷாடா ஸ்ரவணம் தான், உத்திரட்டாதி திருவோணம் அவிட்டம், உத்திரட்டாதி திருவோணம் அவிட்டம். அதுல எந்த ராசியில சனி, எந்த பாதத்துல சனி நிக்கிறார் அப்படின்னு நம்ம எண்ணிட்டு வரணும். சரி, நான் வந்து அவர்கிட்ட அந்த பிரிண்ட் அவுட்ல பார்த்துட்டு எப்படி இதுல சனி
சரி, எதுல நிக்கிறாரு அண்ணா? இதை பாக்குறீங்களா? பார்த்துட்டு இருக்கேன். இப்ப மேஷம் அஸ்வினி, அப்புறமா இவரு சிம்மம் பரணி, துலாம் கிருத்திகை, மறுபடியும் மேஷம் ரோகிணி, அடுத்த மிருகசீரிஷம் திருவாதிரை, மறுபடியும் மேஷம் புனர்பூசம், அப்படி என்னணும். ஓகே, சரி. ஓகே, அஸ்வினி பரணி கிருத்திகை, திருப்பி அஸ்வினி பரணி கிருத்திகை. நான் அப்படியே சொல்லிட்டே வருவா எது எதுன்னு. அஸ்வினி பரணி கிருத்திகை ஒரு சைக்கிள் ஓவர். அப்புறமா மறுபடியும் மேஷத்துல வந்து ரோஹிணி மிருகசீரிஷம் திருவாதிரை, மறுபடியும் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூணாவது சைக்கிள் ஓவர். மகம் பூரம் உத்திரம். அடுத்து மறுபடியும் மேஷத்துல ஹஸ்தம் ஆரம்பிக்கிறது, ஹஸ்தம் சித்திர சுவாதி. அப்புறம் மறுபடியும் மேஷத்துல விஷாகம் அனுஷம் கேட்டை. மறுபடியும் மேஷத்துல வந்து மூலம் ஆரம்பிக்கிறது, சிம்மத்துல பூராடம் வர்றது, தனுசுல உத்திராடம் முதல் பாதம் வர்றது. மறுபடியும் மேஷத்துல திருவோணம் 1ஆம் பாதம், ரிஷபத்துல திருவோணம் 2ஆம் பாதம், மிதுனத்துல திருவோணம் 3ஆம் பாதம், கர்க்கடகத்துல திருவோணம் 4ஆம் பாதம். புரியுது. அடுத்து அவிட்டம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தா சிம்மத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அப்ப அவிட்டம் சிம்மத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அடுத்து அவிட்டம் 1ஆம் பாதம், அவிட்டம் 2ஆம் பாதம் கன்னியால வர்றது. அப்ப சனி வந்து சனி அங்கதான் நிக்கிறார். அப்ப வந்து அவிட்டம் 2ஆம் பாதத்துல சனி நிக்கிறார். இப்போ இது எப்படி ஜனவரி 1ஆம் தேதிக்கு அவிட்டம் 2ஆம் பாதத்துக்கு சனி நிக்கிறார், அவிட்டம் 2. சரியா? இப்போ நம்ம டேட் சேஞ்ச் பண்ண போறோம். டேட் வந்து ஜனவரி 20க்கு போடுவோம். செவ்வாயோட சாரத்தை வாங்கியிருக்கார். ஆமா, செவ்வாயோட சாரத்தை வாங்கியிருக்கார். இப்போ சனி எங்க வந்துட்டார்? கும்பத்துல. அப்போ தனிஷ்டா சதபிஷா பூர்வாபாத்ரா. பூர்வாபாத்ரால 3 பாதம் இருக்கு, சதபிஷால 4 பாதமே இருக்கு, சதயத்துல. தனிஷ்டால மீதி 2 பாதம் இருக்கு இல்லையா? இப்ப சனி எங்க மாறிட்டார்? அதுல வந்து கன்னியால இருந்தார், துலால இருக்கார். துலாவில வந்துட்டார். அப்ப என்ன ராசியில இருக்கார்? அவளே அவிட்டம் 2 சொன்னேன் இல்லையா? இப்ப அவிட்டம் 3. ஆமா, அவிட்டம் முதல்ல 2 ஜனவரி மாசம் 1ஆம் தேதி அவிட்டம் 2ல இருந்தார். ஜனவரி 20 அவிட்டம் 3ல ஆயிட்டார். இப்ப நம்ம மார்ச் ஆர் ஏப்ரல்ல பார்த்தா என்ன ஆயிருக்கணும்? ஒன்னு அவிட்டத்திலேயே அடுத்த பாதத்துக்கு வந்திருக்கணும், இல்லைன்னா அவிட்டம் 3ஆம் பாதத்திலேயே வந்திருக்கணும், இல்லைன்னா சதயம் 1ஆம் பாதமாவது போயிருக்கணும். ஏன்னா அவரு லாங் டேர்மா டிராவல் பண்றாரு இல்லையா? அப்ப கொஞ்சம் பொறுமையா தான் நகர்வார் இல்லையா? 2.5 வருஷம் கடக்கணும் அவர். அப்ப வந்து நிறைய நாள் வந்து ஒரு அவிட்டத்திலேயே தான், அவிட்டம் 3ஆம் பாதத்திலேயே தான் இருக்கணும், இல்லைன்னா அவிட்டம் 4ஆம் பாதத்துக்காவது மாறி இருக்கணும் இல்லையா? அவிட்டம் 3ல தான் ஒரு ரொம்ப நாள் இருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 2 மாசம் கழிச்சு பார்ப்போம். அவிட்டம் 3 அப்படிங்கிறபோது திருப்பி ராசியில வந்து எந்த கிரகத்தோட சாரம் இப்போ அவிட்டம் அப்படிங்கிறப்ப செவ்வாய் தான். அவிட்டம் 4 பாதமே செவ்வாய் தான். அவர் எங்க மகரத்துல இருந்தாலும் கும்பத்துல இருந்தாலும் ஓன் ஹவுஸ் தான், ஆட்சி அவருக்கு, ஆட்சி வீடு இல்லையா? சோ நீங்க வந்து அந்த சார்ட்டை பாக்குறீங்க, எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த ராசி அப்படிங்கறத பக்கத்துல வச்சு பார்க்கணும். ஆமா, ஆமா ஆமா. இப்ப மெமரி இல்லைன்னா நம்ம வச்சு பார்க்கணும். பக்கத்துல ஒரு நோட் ஒண்ணு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பேஜ் நம்பருக்கு எடுத்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்ப மே 20 எடுத்துட்டோம். முதல்ல ஜனவரி 1 பார்த்தோம். ஜனவரி 1 அவிட்டம் 2ஆம் பாதம், ஜனவரி 20 அவிட்டம் 3ஆம் பாதம்,
இப்போ மே மே 20க்கு எங்க இருக்கார் அப்படின்னு பார்ப்போம். மேல வந்து எங்க இருக்காரு சனி? கும்பத்துல தான் இருக்காரு இல்லையா? கரெக்டா தானே போட்டிருக்கேன்? 2023 இல்லையா? மே மாசத்துல கும்பத்திலேயே தான் இருக்காரு. பெருசா ஒண்ணும் இது ராசியில மாற்றம் இல்லை. அடுத்து என்ன பண்ணிட்டார்? ஒரு 3 ஸ்டெப் தள்ளி போயிட்டார். அப்ப என்ன வரணும்? அவிட்டத்துக்கு அடுத்து சதபிஷக் இல்லையா? சதயம் 2ஆம் பாதம். சதயம் 2ஆம் பாதத்துல இருக்காரு. முன்னேறி தான் போயிருக்காரு இல்லையா? கிளாக் வைஸா தான் போயிருக்காரு இல்லையா? அடுத்து இன்னொரு 2 மாசம் பார்ப்போம். ராசியில எங்க இருக்கார்? கும்பத்திலேயே தான் இருக்கார் இல்லையா? ராசியில கும்பத்துல இருக்கார். இப்பவும் அதேதான், 2ஆம் பாதம் தான். சதயம் 2ஆம் பாதத்திலே தான் இருக்கார். செப்டம்பர் போட்டிருக்கேன். செப்டம்பர் 20. ஆமா, செப்டம்பர் 20, 2023 கும்பத்திலேயே தான் இருக்கார். இப்ப பாருங்க எங்க இருக்கார் சனி? இப்ப அவர் தனுஷ்ல வந்திருக்கார். தனுஷ்னா நீங்க சொல்றீங்க எந்த சாரன்னு அவர் அண்ணா நீங்க லோக்கலா இந்த வெப்சைட் வச்சு பாக்குறேன். அண்ணா அவர் ஒரு நம்ம டீச்சர் ஒரு சார்ட் கொடுத்திருந்தார் ஒரு 2 நாள் முன்னாடி. அதோட ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுட்டா ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் போன்ல கூட நீங்க எடுத்து பாத்துக்கலாம் சைடு பை சைடு. ஆமா, போன்ல சைடுல வச்சிருந்தாலும் பரவாயில்லை. சோ இப்போ வந்து சனி வந்து கும்பத்துல இருக்காரா அண்ணா? சனி கும்பத்துல இருக்கு. கும்பத்துல வந்து என்னென்ன பாதங்கள் வர்றது அப்படின்னா, தனிஷ்டா 2 பாதம், சதபிஷக் அவிட்ட 2 பாதம், சதயம் 4 பாதம், பூர்வபாத்ரா 3 பாதம், மொத்தம் 9 பாதம் ஆச்சா? தனிஷ்டா 2 பாதம் 1 2, தனிஷ்டா 3 4, தனிஷ்டா அடுத்த பாதம் 3 4, சதபிஷக் 4, பூர்வபாத்ரா. இப்போ இதுல நம்ம எண்ணிண்டே ராசியில வந்துட்டு அப்புறம் நவாம்சத்துல ஒவ்வொன்றா எண்ணிண்டே வரணும். அஸ்வினி, பரணி, கிருத்திகா அப்படின்னு. அப்போ நம்ம தனுசுல இருந்து எது ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சதபிஷக்கு ஆரம்பிக்கிறது. ஆனா புரியுது தானே அது? அதான் எண்ணிண்டே வந்தோம் அப்படின்னா சதபிஷக் ஆரம்பிக்கிறது. நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? 2 மாசம் ஜூலைல என்ன பார்த்தோம்? ஜனவரியில பார்த்தப்போ அவர் எங்க இருந்தார்? அவிட்டத்து 1ஆம் பாதத்துல 2ஆம் பாதத்திலேயே இருந்தார். அப்புறமா என்ன ஆனார்? பயிற்சி ஆனார். அவிட்ட 3ஆம் பாதத்துக்கு வந்தார் ஜனவரி 20. அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு பார்த்தப்போ 3ஆம் பாதம் அவிட்டம் 4ஆம் பாதத்துக்கு வந்தார். அதுக்கப்புறமா என்ன ஆனார்? நம்ம ஜூலைல பார்க்கும்போது சதயம் 2ஆம் பாதத்துக்கு போனார். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல பார்க்கும்போது எங்க இருக்கார்? 1ஆம் பாதம். சதயம் 1ஆம் பாதம் ரீகிரேட் ஆயிருக்காரு இல்லையா? ஓகே ஓகே. இதுக்கு பேர் தான் வக்ரம். இது வந்து அப்படி கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு நீள்வட்டம் அப்படிங்கிறோம் இல்லையா? ஓவல் ஷேப் ஆர்பிட்லயே தான் அது வந்து ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் ஆயிட்டு இருக்கு. அது வந்து ரிவர்ஸ் எந்த காலத்துக்குமே எந்த கிரகமுமே எந்த காலத்துக்குமே ரிட்டர்ன் வர்றதே கிடையாது. ஆனால் இது ஏன் இப்படி அப்படின்னா பொய்யானா பொய் கிடையாது. நம்ம இது வந்து நம்ம ஜியோசென்ட்ரிக் அப்படின்னு முதல்லயே சொல்லியிருக்கோம், நிறைய தடவை பேசியிருக்கோம். ஜியோசென்ட்ரிக்கா வச்சு பார்க்கும் பொழுது நம்ம பூமியை சென்டரா வச்சு பார்க்கும் பொழுது நம்மளோட ஃபாஸ்ட்டுக்கும் அந்த கிரகத்தோட ஃபாஸ்ட்டுக்கும்
ஒரு பேரலல் ஆக்ஸ் எரர் இந்த மாதிரி தென்படுறது. இடமாற்ற தோற்றப்பிழை அப்படிங்கிற தமிழ்ல அந்த தியரிய பேரலல் ஆக்ஸ் எரர் ஒண்ணு வந்து இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறது. அதான் சொன்னோம் இல்லையா, அந்த ட்ரெயின் ஓடுற மாதிரி, பஸ் ஓடுற மாதிரி, ஒரு பென்சில் வந்து உடஞ்சி போற மாதிரி தண்ணிக்குள்ள அப்படிலாம் தோன்றது இல்லையா? இப்ப நம்ம இதுல ஃபேஸ்புக்ல எல்லாம் கூட போடுவானே, அந்த பாதி உடம்பு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கும், தலை மட்டும் வெளியில இருக்கும், உடம்பு எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கும், தலை எங்கேயோ மாதிரி இருக்கும். அது ஒரு பேரலல் ஆக்ஸ் எரர் தான், நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது. இதுல இங்கிலீஷ்ல இதுக்கு ரெட்ரோகிரேட் சொல்லுவான்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ரெட்ரோகிரேட். ஆமா ரெட்ரோகேஷன். அவர் வந்து இப்போ சனி ரீட்ரோகிரேட் ஆயிருக்கார். மறுபடியும் இன்னொரு 2 மாசம் கழிச்சு பார்ப்போமா? செப்டம்பர் போட்டோமா, அக்டோபர் போடுவோம். ஆமா, ஆனா இது யாரை பாதிக்கிறது? யாரு இந்த செப்டம்பர் 20ஆம் தேதி பிறந்தா அவளை பாதிக்கிறதா? எப்படி இதை பாக்குறது? சனி வக்ரம்னு இருக்கும், அவ்வளவுதான். இப்போ இந்த திருக்கணிதத்தை பொறுத்த வரைக்குமே வக்ரத்துல இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வக்ரத்துல இருந்தாலுமே கும்பத்திலேயே தானே சனி நிக்கிறார், மாறலையே. ஆமா, நம்ம பார்க்க வேண்டியது வந்து மெயின் வந்து அதுதான். நம்ம அந்த எந்த ராசியில கிரகம் நிக்கிறதோ அதுதான் நம்மளுக்கு பலன் எடுக்க வேண்டியது. பலன் மாறாது எசென்ஷியலா. ஆமா, பலன் மாறாது. இன்னும் டீப்பா போய் நம்மளோட கால்குலேஷன் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அவன் லைஃப்ல நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு சில சான்சஸ் அப்படி ஆகும். நம்ம ரொம்ப நன்னா இருக்கு ஜாதகம்னு பார்ப்போம், அது வந்து ஜாதகம் அவரு லைஃப் வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ராஜடியா இருக்கும். இல்ல ஜாதகத்துல வந்து இவர் லைஃப் ட்ராஜடியா இருக்கும்னு எதிர்பார்ப்போம், லைஃப் ரொம்ப நன்னா இருக்கும். அப்படிங்கிறப்பெல்லாம் இந்த வக்ரம் வந்து அந்த இடத்துல நின்று எதிர் செய்யும். வக்ரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மாறா இருக்கு அப்படிங்கிறது தானே. பை நேச்சர் இட் ஹாஸ் டு டிராவல் ஸ்ட்ரெயிட் லைன். ஆனா அது என்ன ஆகுறது? ரெட்ரோகிரேட் ஆகுறது. தன்னோட நேச்சர்ல இருந்து மாறுறது இல்லையா? அது தன்னுடைய இயல்புல இருந்து மாறி நிக்கிறது அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஆனா மக்கரத்திலயோ கும்பத்திலயோ நின்னா சனி வக்ரமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் உபதிரவம் செய்ய போறது இல்லையா, அவரோட சொந்த வீடு தானே. ஆனா அந்த லக்னம் எங்க விழுறதுங்கிறத பொறுத்து இது பலன் மாறலாம். அக்டோபர், செப்டம்பர், அக்டோபர் போட்டு பார்ப்போம். அக்டோபர், அதே அக்டோபர் 20 எங்க நிக்கிறார், என்ன சாரம்? ராசியில அதே கும்பம் தான், மாற்றம் இல்லை. இங்க பாருங்க, ரிவர்ஸ் வந்துட்டே இருக்காரு இன்னும். அதான் நம்மளுக்கு ஜியோ சென்ட்ரிக்கா பார்க்கும்போது ரிவர்ஸ்ல வர மாதிரி தெரியுது. ஏன் இப்படி அவர் மூமெண்ட் இப்போ ரிவர்ஸ் வருது? ஏன்? அதுதான் அவர் அப்படி மாறல. அவர் அப்படி மாறல, அவர் ஸ்ட்ரெயிட்டா தான் போயிட்டு இருக்காரு. நம்ம வந்து இந்த ஹாரோஸ்கோப் எல்லாம் ஜெனரேட் பண்றது வந்து ஜியோ சென்ட்ரிக் தானே. உலகம் சென்டரா இருந்து சூரியன் சந்திரன் எல்லாமே உலகத்தை சுத்தி வர்றது அப்படிங்கறத அசியூம் பண்ணி தானே நம்ம இதை எடுக்கிறோம். இது திருக்கணித்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தெரியுது நவாம்சம். இப்போ வந்து நம்ம இதுல எழுதுறோம் இல்லையா, வாக்கியத்து பிரகாரம் நம்ம எழுதுவோம் இல்லையா, வாக்கியத்து பிரகாரம் ராசி கட்டம் எழுதுவோம், வாக்கியத்து பிரகாரம் நவாம்சம் எழுதுவோமா? ஆமா, எல்லாத்துக்குமே உண்டு. எத்தனை இப்போ வாக்கியத்து பிரகாரம் நவாம்சத்துல இதே மாதிரி திருப்பி சுத்தி பின்னாடிதான் வருமா இல்ல? ஆமா, வாக்கியத்துக்கு என்ன வர்றாரு அப்படின்னா இதுல கும்பத்திலேயே தானே நிக்கிறார், ஆனா அதுல மகரத்துக்கே வந்துடுறாரு, ராசியே மாறுறது. இதுல நட்சத்திரம் மட்டும்தான் ரெட்ரோகிரேட் ஆகிறார் திருக்கணிதத்துல. அதுல வாக்கியத்துல என்ன ஆகிறார் அப்படின்னா வந்து ராசியே வந்து ரெட்ரோகிரேட் ஆகிறார். ஓகே, பட் எசென்ஷியலி அது ராசிக்கு அந்த கால்குலேஷன்ஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆமா, எல்லாமே அந்த இது வக்ரம் அப்படிங்கிறது எல்லா வாக்கியம் திருக்கணிதம் வேற ஏதாவது மெத்தட் இருந்தா கூட எல்லாத்துக்குமே பொது. ஆனா அந்த டைம் டிஃபரன்ஸ் கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது, டைம் வேரியேஷன் இருக்கு அவ கால்குலேஷனுக்கும் நம்ம கால்குலேஷனுக்கும், அவ்வளவுதான். இப்ப முதல்ல அவிட்டம் 2ஆம் பாதத்துல இருந்தார், அப்புறம் 1ஆம் பாதத்துல இருந்தார். இப்ப பாருங்க சதயம் 4ஆம் பாதத்துக்கு, இதுல சதயத்துல இருந்தார், இப்ப அவிட்டத்துக்கு வந்துட்டார். சதயத்துல இருந்து அவிட்டத்துக்கு போனார், அடுத்து திருவோணத்துக்கு தானே போனோம், போகல. அவிட்டம் 2ஆம் பாதம், அவிட்டம் 1ஆம் பாதம், சதயம் 4ஆம் பாதத்துக்கு வந்துட்டார். இப்ப மறுபடியும் அடுத்த மாசம் டிசம்பர் போட்டு பார்ப்போம். டிசம்பர் 20 கும்பத்திலேயே தான் இருக்காரு டிசம்பர்லயும். ஆனா பாருங்க இப்போ முன்னாடி வந்துட்டார்.
ஆமா, இதுக்கப்புறம் மறுபடியும் வக்ரம் ஆக மாட்டார். ஓ கரெக்ட் கரெக்ட். அவர் அவ்வளவுதான், அப்படியே பிரதட்சணமாவே போயிட்டு தான் இருப்பார். ப்ராபப்ளி அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் திரும்பி வக்ரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு. வக்ரம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வக்ரம் இருக்கும். அது நம்மளுக்கு பஞ்சாங்கத்திலேயே கிளியரா போட்டு கொடுத்துருவோம். பஞ்சாங்கத்துல நம்ம ஓபன் பண்ண உடனே ஜூலை 20 இந்த அக்டோபர் 20 வரை அவர் வக்ரமா போயிருக்காரு நவாம்சத்துல. பர்ஃபெக்ட்டா அந்த டேட்னு சொல்ல முடியாது, நம்ம ரேண்டமா தானே எடுத்து பாக்குறோம். ஆமா கரெக்ட். அந்த வருஷத்துல ஆமா. சோ எப்போ எதுங்கிறது நம்ம கால்குலேஷன் பண்ணாதான் அந்த 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 3-6 மாசம் எப்ப அவர் வக்ரம் ஆனாரோ அந்த சமயத்துல யாராவது பிறந்திருந்தா அவளுக்கு அந்த வக்ரம் அப்ளிகபிள், அப்படித்தானே இது? ஆமா, எல்லாருக்குமே அந்த பீரியடுக்குள்ள யார் யாரெல்லாம் பிறக்கிறாளோ எல்லாருக்குமே அந்த சனி வக்ரம் அப்ளிகபிள். ஓ கரெக்ட். அந்த கரெக்டா அந்த பீரியட் பார்க்கணும். பஞ்சாங்கத்துல போட்டுருப்பாள் அது. ஆமா, பஞ்சாங்கத்துல அதை வச்சுதானே நம்ம ஜாதகம் கணிக்கிறோம். அப்ப முதல்ல பேஜ் ஓபன் பண்ண உடனேவே நம்ம என்ன ஆகும் அப்படின்னா வந்து சாரம்னே கொடுத்துருவோம். எந்தெந்த கிரகங்கள் யாருனுடைய சாரத்தை வந்து எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு சங்கிரமணம் ஆகிறது, செவ்வாய் சாரம் அப்படின்னு வருஷத்துக்கு ஃபுல்லா கொடுத்துரும். புதன் சாரம்ன்றது வருஷத்துக்கு ஃபுல்லா கொடுத்துரும். அதே போல சனி வக்ர ஆரம்பம் அப்படின்னு கொடுத்துரும். அதுக்கப்புறம் அடுத்து எந்த நட்சத்திரத்துக்கு ரெட்ரோகிரேட் ஆகிறாருன்றது கொடுத்துரும். அப்புறமா வக்ர நிவர்த்தி அப்படிங்கறது கொடுக்கும். மறுபடியும் அவர் வந்து பிரதட்சிணமா கிளம்பிடுவார். நமது பஞ்சாங்கத்துல கிளியரா கொடுத்துரும். பாம்பு பஞ்சாங்கத்திலயுமே இருக்கும். அண்ட் இந்த வக்ரம் வந்துட்டு இதுக்கு தான் அப்ளிகபிள் இல்லையா? சனிக்கு தான், வேற எதுக்குமே கிடையாது. உண்டு. எல்லா சூரியன் சந்திரனை தவிர எல்லாத்துக்குமே உண்டு. நம்ம பெருசா பாக்குறது வந்து குருவுக்கும் இவர் சனிக்கும் தான். ஏன்னா இவர் தானே சனிதான் 2.5 வருஷம் சுத்த போறது இவர் தான். அதனால வக்ரம் அதிகமா இருக்கிறதும் சனிதான். அதே போல குருங்கிறவரும் ஒரு முக்கியமான பிளானட் இல்லையா? நம்ம பாக்குறதுல குரு ரொம்ப முக்கியமா பாக்குறோம் குருவை. அவரையும் அவரோட வக்ரத்தையும் பாக்குறோம். மத்தது எல்லாமே ராகு கேதுக்கு வக்ரம் இல்ல. அவ இருக்கிறதே வக்ரத்தில் தானே. ஆமா கரெக்ட். அவ ரெகுலரே வக்ரம் தான். ஆமா ரெகுலர், அவளோட நேச்சரே வக்ரம் தான். அவ வந்து மறுபடியும் பிரதட்சணம் எல்லாம் வரமாட்டா. எப்பொழுதுமே அப்பிரதட்சணம் தான், வக்ரம் தான், எப்பயுமே வக்ரம் தான். அவ புதனுக்கும் வக்ரம் உண்டு, சுக்கிரனுக்கும் உண்டு, செவ்வாய்க்கு உண்டு, எல்லாருக்குமே உண்டு. அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை புதன் வக்ரம் அப்படிங்கறதெல்லாம். ஏன்னா ரொம்ப குறுகிய காலம் தான், ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான் வக்ரம் இருக்கு. ஏன்னா 1 மந்த்துக்கு ஒரு தடவை, அடுத்த 1 மந்த்துக்கு உள்ளாகவே 28-27 டேஸ்க்குள்ளே மேஷத்துல இருந்து அவர் ரிஷபத்துக்கு மாறிடுவார். அப்படிங்கிற ஃபியூ டேஸ் தான் இருக்கும். இத்தனை மந்த்ஸ் எல்லாம் வக்ரத்துல இருக்க மாட்டார் அவர். வக்ரத்துக்கும் பலன் உண்டு. இன்னொரு டவுட், அந்த வக்ர டைம்ல பிறந்தவாளுக்கு தான் இந்த இம்பாக்ட் இல்லை இல்லையா? இப்போ நான் கும்பத்துல கும்பராசியா இருக்கேன், அந்த டைம்ல எனக்கு கூட அடி படலாம் இல்லையா? கும்பராசியில இருக்கும்போது இது வந்து எசென்ஷியலி அப்போ அஷ்டம சனி, ஜென்ம சனி, கும்ப சனி, ஜென்ம சனி கும்பத்திலேயே இருக்காரு. எனக்கு ஜென்ம சனி அப்போ வந்து எனக்கு வக்ரமாவும் இருக்காரு. அதனால அடி இன்னும் படும். அப்படிதானே? அப்படி படாது. வக்ரம்னா ஒண்ணு இல்ல. நான் ஒரு இங்க இருந்து கிளம்புறேன் ஆபீஸ்க்கு. நான் வந்து ஆபீஸ்க்கு கிளம்புறேன். ஆனா என்ன பண்ணிட்டேன்னா என் ரூம் கீயே இங்கேயே மறந்து வச்சுட்டேன். ஆத்துலயே ஆபீஸ் போயிட்டேன், ரூம் கீயே மறந்து வச்சுட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், டக்க 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 வேகமா வந்து நான் வழியில யாரு நிக்கிறா என்ன நிக்கிறான்னு பார்க்க மாட்டேன். ஆத்துல யாரு நிக்கிறா, சொந்தக்காரன் வந்தா என்ன ஏது எதுவும் பார்க்க மாட்டேன். நேரா வருவோம், கீ எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன் நானு. அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இதுவும். அது ஒரு அப்போ நம்ம வந்து பலன் இதை வச்சு பெருசா சொல்ல முடியாது. ஆமா, பலன் சொல்ல முடியாது. ஆட்சியா இருக்கும் போது நம்மளுக்கு பிரச்சனையே இல்ல. மகரத்துல இருந்தாலும் சரி, ஆட்சி இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, இதை வச்சு பெருசா பலன் சொல்ல முடியாது. இல்ல வக்ரத்துக்கு பலன் உண்டு, பலன் இல்லைன்னு சொல்லல. நம்ம போக 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 நம்மளுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நம்ம படிக்கவும் செய்வோம். நம்ம இங்க தியரி கிளாஸ்ல படிக்கும் பொழுது அந்த வக்ரத்துக்கு என்னென்னு படிக்கவும் செய்வோம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் வரும். இப்ப அப்பா, என் பெரியப்பா, தாத்தா எல்லாம் வக்ரத்தை பெருசாலாம் அதை எடுத்துக்கிறது இல்ல. அந்த கிரகம் அந்த அந்த அங்க நிக்கிறது, அந்த ராசியில நிக்கிறது, அவ்வளவுதான் அதோட பலன். இப்ப நம்ம ரொம்ப உச்சமா இருக்கு, வக்ரமா இருக்கு, உச்சத்துல வக்ரமா இருக்கு, நீச்சத்துல வக்ரமா இருக்கு,
அப்படிங்கிறப்பதான் நம்ம பார்க்கணுமே தவிர எப்படியாவது ஒரு இடத்துல அந்த வக்ரத்தோட அந்த இது தனிஞ்சிரும். ஒண்ணு ஏதாவது ஒரு சுபகிரக பார்வை இருக்கும், சுபகிரக சாரம் வாங்கியிருக்கோம், இல்ல குரு பார்வை வந்துடும், ஏதாவது ஒண்ணு வந்துடும். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டார்ட் பேசிக் இதுல வந்து வக்ரத்தை பெருசா குழப்பிக்கவே வேண்டாம். வக்ரம்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுப்போம். ரெட்ரோகேஷன் ஆகிறது, கிரகங்கள் ரீட்ரோகிரேட் ஆகிறது பிகாஸ் we are generating a horoscope based on geocentric, அதனால ஆகிறது. ஜியோசென்ட்ரிக் வச்சு பாக்குறதுனால உங்களுக்கு ஜோதிஷம் வந்து பொய் தானே அப்படிங்கிறப்போ இல்ல. சயின்ஸே வந்து இவன் கிளைமேட் எல்லாமே கணிக்கிறது ஜியோசென்ட்ரிக் வச்சுதான் கிளைமேட் எல்லாமே பாக்குறா. சயின்ஸ்லயே மாடர்ன் சயின்ஸ்லயே வந்து நிறைய இடத்துல வந்து ஜியோசென்ட்ரிக் வச்சு அப்ளிகபிள் பண்றது உண்டு. ஸோ இதையும் நம்ம அந்த ஜியோசென்ட்ரிக் வச்சு அப்ளை பண்றோம், அவ்வளவுதான். நம்ம இது பிளானட்ஸ் வந்து செலஸ்டியல்ல வந்து ஸ்ட்ரெயிட் பாத்துல தானே போய் ஸ்ட்ரெயிட்ல ஆர்பிட்ல வந்து ரிவர்ஸ் ரெட்ரோகேட் ஆகிறது இல்லையே. ஹாரோஸ்கோப்ல ரிட்ரோகேட் ஆகிறது வாஸ்தவத்துல ரிட்ரோகேட் ஆகலைத்தான். ஆனால் ஜியோசென்ட்ரிக்கா வச்சு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தெரியறது அப்படி ரிட்ரோகேட் ஆகிற மாதிரி. ஸோ நம்ம என்ன பாக்குறோமோ அதை நம்ம அப்ளை பண்றோம், அவ்வளவுதான். ட்ரெயின் வந்து நம்மளுக்கு மனசுக்கு தெரியறது ட்ரெயின் வந்து முன்னாடி தான் போகும், பின்னாடி ரிவர்ஸ்ல போகாது அப்படின்னு. ஆனாலும் கண்ணுக்கு தெரியறது இல்லையா ரிட்டர்ன் போற மாதிரி. ஒரு செகண்ட் நம்மளுக்கு தோணுதே அதோ பேர் ட்ரெயின் ரிவர்ஸ்ல போறது பாருன்னு குழந்தைகளை கூப்பிட்டு காட்டுவோம். அந்த மாதிரி தான் இது. நம்மளுக்கு தெரியும் அது வந்து ரெட்ரோகிரேட் ஆகலை, ஆனா கண்ணுக்கு என்ன தெரியறதோ அதை நம்ம அப்ளை பண்றோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த எல்லா கிரகங்களுக்கும் வக்ரமா இருந்தா அதுக்கு ஒரு வேற மாதிரி கொஞ்சம் பலம் பார்க்கணும் இல்லையா? அப்படிதானே? பலன் மாறும், கொஞ்சம் யாரோ பிறந்த சமயத்துல அவ ஜாதக பிரகாரம் அது வக்ரத்துல இருந்திருந்தா. ஆமா ஆமா நம்ம பார்த்தோம், ஒருத்தரோட ஜாதகம் பார்த்தோம். நம்ம ஒரு இருக்கும் 1 month முன்னாடி பார்த்திருப்போம். அவரு லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட வேண்டியதுதான் அப்படி, சுக்கர தசை வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தோம். அவர் வந்து அவரோட சுய ஜாதகத்துல குரு நன்னா தான் இருக்காரு, ஓஹோன்னு கொடுத்துருக்கணும். 5ஆம் இடத்துல குரு இருக்காரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு இருக்காரு, நல்லா எங்கேயோ கொடுத்துருக்கணும். ஆனா வந்து அப்பா சரியில்லை, அவருக்கு பூர்வீக சொத்து வரல, ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. என்னன்னு பார்த்தா குரு வக்ரம், வர வேண்டியதெல்லாம் வரல. இயல்புக்கு மாறா இருக்காரு குரு. அதிகப்படியா எதுவும் கொடுக்கல, கெடுக்கவும் செய்யல. அவர் ஹெல்ப்பும் பண்ணல, கெடுக்கவும் செய்யல. அந்த ஒரு இது சொன்னால அவரு இது எம்காம் படிச்சிருக்காரு, லாரி ஓட்டுனர், கிளாஸ் ஆனர். ஆமா, அவரோட ஜாதகத்துல குரு ரொம்ப நல்ல ஸ்தானத்துல இருக்காரு. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி புத்திரனை கொடுத்துட்டார், குழந்தைகளை கொடுத்துட்டார், கல்யாணத்தை கொடுத்துட்டார். ஆனா டிலே கஷ்ட ஜீவனம். 50 years ஆக போறது. இப்பதான் 42லயோ 43லயோ கல்யாணம் ஆச்சு. இப்பதான் குழந்தைகள் அவருக்கு. இப்போ வரைக்குமே கஷ்ட ஜீவனம் தான். அதாவது நம்ம சினிமால காட்டுறது வந்து சைக்கிள் இருக்கும், சைக்கிள்ல இருந்து ஆட்டோ வரும், ஆட்டோல இருந்து மேக்ஸி கேப் வரும், அதுக்கப்புறம் லாரி போகும் இல்லையா. இவரது எல்லாமே ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் லாரி வாங்கினார், லாஸ். அடுத்து வந்து அந்த 408 சொல்லுவா, பாடி கட்டி 408 வண்டி, அது லாஸ். அதுக்கு கீழே வந்தார் இந்த குட்டி யானைன்னு சொல்றது ஒண்ணு உண்டு, சின்னதா அந்த இது எடுத்துட்டு போறது, லக்கேஜ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு லக்கேஜ் எடுத்துட்டு போறது. அது அப்புறமா சரியா ஓடல, அதை சேல்ஸ் பண்ணிட்டார். அடுத்து இப்போ வந்து ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு, அதுவும் சரியா ஓட்டுறது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு பெருசா. அதுல ஜீவனமும் இல்லை, சம்பாதிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்டும் இல்லை அவருக்கு. அப்ப இந்த ப்ரோ கேரளாலயும் வக்ரம் கொடுத்திருப்பாள, நம்ம அதானே பாக்குறோம். இப்போ அதுல இருந்து வக்ரம்னு நம்ம இதுல கம்ப்யூட்டர் ஜெனரேட்டர்ல மேக்சிமம் எதுலயுமே வக்ரம்னு கொடுக்கறது இல்ல. நம்ம கையில எழுதுறதுல வந்து அந்த கிரகத்துக்கு கீழே வா அப்படின்னு போட்டிருப்பா, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும். எப்படி நம்ம லக்னத்துக்கு லேன் போடுறோம் இல்லையா, வா அப்படின்னு போடுறது வந்து தமிழ்ல வந்து ஒரு சில இதுல வந்து வக்ரம் கரெக்டா கொடுக்குறா, வக்ரம் அப்படின்னு போடு. நம்ம அதெல்லாம் பெருசா இப்ப அது பலன் எதுவும் எடுக்கிறது இல்ல. ராசி சார்ட்ல கொடுத்திருப்பாளா வான்னு. ஆமா, ராசி சார்ட்ல வா அப்படின்னு போட்டிருக்கோம், நவாம்சத்துலயும் வேன் போட்டிருக்கோம். அந்த கிரகத்துக்கு நேரா பிராக்கெட்டுக்குள்ள வா அப்படின்னு போட்டிருப்பா, வக்ரம் அப்படின்னு. வேற எதுவும் டவுட்ஸ்? ஆனா 6:30 ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாமா? ஆமா நாளைக்கு பார்க்கலாம், பார்ப்போம். ஆமா, Thursday கொஞ்சம் பிஸி நானு, நாளைக்கு ஃப்ரீ. நாளைக்கு பார்ப்போம்.
वसुदेवसुतं सुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी देवकी परमानन्दं परमानन्दं कृष्णं कृष्णं वन्दे जगद्गुरुं राम राम राम